ஹாய், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, காலையிலே வயலுக்கு வந்தாச்சு. மாட்டுக்கு தண்ணி மட்டும் வச்சுருக்கோம், இன்னும் தீனி அறுக்கலை. ஸோ நம்ம ஒரு 7 நாளைக்கு முன்னாடி வெண்டி விதை, சொரக்காய் விதைலாம் போட்டிருந்தேன். நல்லாவே முளைச்சிருச்சு. வாங்க அதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வெண்டி. அப்புறம் நம்ம வீட்டு தோட்டத்தில் நாவல் பழம் சாப்பிட்டுட்டு போட்டிருந்தோம். நாவல் கண்ணுலாம் முளைச்சிருந்தது. அதையும் இந்த மழையிலேயே நட்டுறலான்னு சொல்லிட்டு நட்டு இருக்கோம். எப்படி வரும்னு தெரியல. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெண்டி தான் இருக்கும். பாருங்கள், இது சொர விதை. சொரக்க அப்படியே தென்னை மரத்தில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொரக்காய் விதை போட்டிருக்கோம். தென்னை மரத்தில் அப்படியே ஏற்றினா அப்படியே காய்க்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி வருன்னு. பாருங்கள், இந்த மண்ணு கொட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் எனக்கு வெண்டி விதை ஒன்று இருக்கும். இன்னொரு இடத்துல இருக்கும், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுதான் வந்திருக்கு. என் வீட்டுக்காரர் எவ்வளோ போட்டான்னு தெரியல. இங்கேயும் அவரை விதை, சொர விதை போட்டிருக்கோம். ஏன்னா எப்படி காய்க்குன்னு தெரியல, லேட்டாக தான் நம்ம ஊனியிருக்கோம். இந்த மாங்கன்னு தோட்டத்தில் பிடுங்கிட்டு வந்தது தான். நட்ட மறுநாளே குரங்கு அந்த விதையை பிடுங்கி சாப்பிட்டுட்டு தனியாக போட்டுடுச்சு. மாங்கனை காணுன்னு தட்டுப்பட்டு அது பாட்டு அனாமத்தாக கிடந்தது. அப்புறம் திரும்பி எடுத்து ஊனியிருக்கோம். இன்னைய வரைக்கும் வாடலை. பார்ப்போம் எப்படி மாமக்கண்ணும் வருதுன்னு பார்ப்போம். இதுக்குன்னா தீபாவளி அன்றைக்கே நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சொந்தங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.